ஜல்லிக்கட்டில் உயிரிழப்புகளை தடுக்க காளைகளின் கொம்புகளில் ரப்பர் கவச உறைகளை பொருத்த வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகை வரவுள்ளதால் ஜல்லிக்கட்டிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு மூர்த்தி, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குழுவினர் பங்கேற்றனர். அப்போது பேசிய திருமதி சங்கீதா, உயிரிழப்புகளை தடுக்க அரசு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளதாக கூறினார். அதன்படி இந்த ஆண்டு காளைகளின் கொம்புகளில் ரப்பர் கவச உறைகள் பொருத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கலந்து ஆலோசனை கூட்டத்தை எடுத்துக்கோம் அலங்காநல்லூர் பற்றி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நம்ம எப்போது நடக்கிற அந்த அலங்காநல்லூர்ல உள்ள அந்த வாடிவாசல் நம்ம பண்ண போறோம். அப்போது பேசிய அமைச்சர் திரு மூர்த்தி, காளைகளின் கொம்புகளுக்கு ஏற்ப ரப்பர் கவச உறைகளை பொருத்துவது சவாலானது என்றார். ஆனால் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி போட்டிகளை நடத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விழா கமிட்டியினர், ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு, ஆனால் கொம்புகளில் ரப்பர் கவச உறைகளை பொருத்துவதை ஏற்க முடியாது என்றனர். எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் போட்டிகளை நடத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு மூர்த்தி கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.